இது நாட்டுக்கோழி வறுவல். நேற்றுக்கு குழம்பு வச்ச அந்த கறி மட்டும் எடுத்து வறுக்கிறேன். இதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1 நேரம் கீறி வச்சுக்கோங்க. இது சிக்கன் 65 பொடி, இது ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு போய் வதக்க ஆரம்பிப்போம். அடுப்பில் சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இந்த தக்காளியும் போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இது சுட சுட குழம்பு வச்ச உடனே கூட நம்ம எடுத்து இப்படி வறுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிற அவசரத்தில் செய்யலை, அதனால் சிக்கன் மட்டும் எடுத்து வச்சு இன்றைக்கி வறுக்கேன். இது குழம்பு வச்ச உடனே எடுத்து வறுக்கலாம், நல்லாயிருக்கும். குழம்பு வறுவல் மாதிரி ஆயிரும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கனை போட போகிறதில்ல. வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு சிக்கன் 65 பவுடர் அதில் போடுங்க. போதும், ரொம்ப கருகணும், வெங்காயம்லாம் கருகணும் சேர்ந்துலாம் இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். இந்த சிக்கன் 65 பவுடர் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் புதுசாக குழம்பு வச்சாலும் இப்படி எடுத்து வருங்க. எல்லாத்துக்குமே இப்படி வறுக்கலாம். நீங்கள் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே வச்சுட்டு இப்படி எடுத்து நீங்கள் வறுக்கலாம், நல்லாயிருக்கும். மட்டனுக்கு வந்து மட்டன் பொடி போட்டு வறுக்கணும். பார்த்திங்களா எப்படி இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இந்த ஒரு ஆள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி இருக்காருங்க, அப்படி தகுன்னு. ஐயோ, பார்த்தாலே சாப்பிடும் போல் இருக்குது. செஞ்சு பாருங்கண்ணே, நல்லாயிருக்கும்.